தலைவர் விஜயோட 51வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் அன்னதானம் மற்றும் ரத்த தானம் மூலமாகவும் அவங்களோட அன்பை தெரிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா மதுரையை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரே நாள்ல 250 யூனிட் ரத்தம் கொடுத்து தளபதி மேல இருக்கிற அளவில்லா பாசத்தை காட்டியிருக்காங்க. பொது செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொது செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இணைந்து சென்னை மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அளிச்சிருக்காங்க. இது போக கோவில்கள்ல சிறப்பு வழிபாடு, பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், ஆதரவற்றோருக்கு உணவு, இலவச மருத்துவ முகாம்னு தொண்டர்கள் இப்படி பல விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சி முதல்வரோ ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் கிட்ட காசு கொடுத்து தன்னை பற்றி பெருமையா கூவ விளம்பரம் தேடும் முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு. இன்றைய சமூகத்துல ஒருவர் தலைமையேற்க சாதனைகள் மட்டும் அல்ல, சத்தியமும் நேர்மையும் தேவை. அது நம்ம தலைவர்கிட்ட அதிகமாவே இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2026ல அவரோட பிறந்த நாளை ஒரு கட்சி தலைவரின் பிறந்த நாளா மட்டும் இல்லாம தமிழக முதல்வரின் பிறந்த நாளா கொண்டாடுவோம்.